காய்ஸ் இருக்கிற பல்லு எல்லாமே ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு. மறுபடியும் டென்டல் ஹாஸ்பிட்டல் போற டைம் வந்துருச்சு. 3 நாளா பாத்தீங்கன்னா செம்ம பல்வலியால துடிச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு பெயினா இருக்கு. நானும் கம்மி ஆகும்னு பாக்குறேன். கம்மி ஆகுற மாதிரியே இல்ல. அதனால ஹஸ்பண்ட கூப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன். ஆல்ரெடி ஒரு பல்லு போயிடுச்சு. இது 2வது பல் வேற. கொஞ்சம் பயமா வேற இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படின்னு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ரூட் கெனல் தான் பண்ணணும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரூட் கெனல் பண்ணி கேப் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் பையனா ரூட் கெனல் பண்ணணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் தந்திருக்காங்க. நான் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவேன். சோ ஸ்வீட் சாப்பிடுறத கண்டிப்பா கம்மி பண்ணியே ஆகணும். பாய். இந்த சம்மர் சீசன்ல எது இல்லனாலும் இருந்துலாம் போல. ஏசி இல்லாம கண்டிப்பா இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வெதர் பாத்தீங்கன்னா ஹாட்டா இருக்கு. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஏசி பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏனே தெரியல. அதனால மெக்கானிக்கா கூப்பிட்டு ரெடி பண்ணலாம்னு பார்த்தா அவங்க பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது ரெடி பண்ற அமௌண்ட்டுக்கு நம்ம புது ஏசியை வாங்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சத்யா ஷோரூம் தான் போயிருந்தோம். இந்த ஷோரூம்லயே கேட்டு பார்த்தோம் பழைய ஏசி வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க நிறைய மாடல்ல ஏசிலாம் இருந்தது. பட் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்தது. அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்போ நியூவா பாத்தீங்கன்னா சாம்சங்ல ஏஐல நியூவா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சாம்சங்ல ஏஐ மாடலே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூ ஃபியூச்சர்லாம் இதுல இருக்கு. மொபைல்ல இருந்தே நம்ம இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம போன்ல இருந்தே கனெக்ட் பண்ணா வீட்ல ஏசி ஆன் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் 42,000 கிட்ட வந்தது. பழைய ஏசி போட்டு பாத்தீங்கன்னா 30,000 கிட்ட பே பண்ற மாதிரி ஆச்சு. இது மட்டும் இல்லாம வீட்ல வந்து ஃபிட் பண்றதுக்கு ஒரு 6,000 எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஏசி புக் பண்ணிட்டு கூலிங்கா ஏதாவது குடிக்கணும் போல இருந்தது. சரின்னு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். மறக்காம அஃப்ரா ஸ்டைல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். இந்த ஒரு வீடியோவை நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண இவ்வளவு நாள் எடுத்துப்பேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வருஷம் வருஷம் பொருட்காட்சி சென்னையில போடுவாங்கன்னு. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பிப்ரவரியில போயிருந்தோம் பொருட்காட்சிக்கு. அப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இது எல்லாமே. நானும் ஒரு நாளும் எடிட் பண்ணணும்னு எடுப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா எடிட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். நடுவுல நமக்கு ரம்ஜான்லாம் நோம்புலாம் வந்துருச்சு இல்லையா? சோ அதனால அந்த சைடே போவே இல்ல எடிட் பண்ணவே. உள்ள என்ட்ரி ஆனதுமே எந்த பொருள் எடுத்தாலுமே 20 ருபீஸ்னு நிறைய ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் எல்லாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். போய் பார்க்கணும் வாங்கலாம்னு சொல்லிட்டு. இப்போலாம் பாத்தீங்கன்னா அந்த சைடே போறதே இல்ல. சும்மா சுத்தி பார்க்க தான் போறது. அங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணா போதும் கால் வலி தான் மிச்சம். அந்த அளவுக்கு லெக் எல்லாம் பண்ணா பெயின் ஸ்டார்ட் ஆயிடும். இங்க இந்த வாட்டி புதுசா பையனா 90s கிட்ஸ் மிட்டாய் எல்லாம் போட்டுருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல இந்த மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பையனா பஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு சாக்லேட் இருக்கும் பிங்க் கலர்ல. அது மட்டும் நான் சின்ன வயசுல நிறைய வாங்கி சாப்பிடுவேன். இப்போ பசங்க கிட்ட சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பானிபூரி கேட்டிருந்தாங்க பசங்க. அவங்களுக்கு பானிபூரி வாங்கி தந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா இந்த மாதிரி ராட்டினம்லாம் இருக்கும். இந்த எக்ஸிபிஷனுக்கு பெரியவங்களுக்கு ஜஸ்ட் 40 ருபீஸ் தான் சார்ஜ் பண்றாங்க. வேர்ட் ஃபார் மணினே சொல்லுவேன். பசங்களுக்கும் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் செட்டப்பும் நீங்க இங்க பார்க்கலாம். இவங்களாம் டான்ஸ் ஆட பத்தி என் சின்ன பையன் வேற ஒரு சைட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. நாங்க வீடியோல ஷூட் பண்றோம்னு சொன்னதுமே உடனே டான்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணி என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம அஃப்ரா ஸ்டைல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.